நான் ரொம்பவே குண்டா இருக்கேன். என்னோட வெயிட்ட எப்படியாச்சும் நான் குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி YouTubeல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல மாசத்துக்கு 5 கிலோ வரைக்கும் எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வெயிட் லாஸ் சம்மந்தமான வீடியோ மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட வெயிட்ட நெறைய வழிகள்ல நம்ம குறைக்கலாம். ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் எக்ஸர்சைஸ் செய்யலாம். இந்த மாதிரியான நெறைய வழி இருக்கு. ஆனா, நான் இப்ப சொல்லக்கூடிய டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ரொம்பவே ஈஸியா உங்களோட வெயிட்ட வந்து உங்களால குறைக்க முடியும். அது என்ன அப்படின்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா நெறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட சாப்பிடுற டைம வந்து கம்மி பண்ணி சாப்பிடுறது. அதாவது ஃபுட்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. ஆனா வந்து நீங்க சாப்பிடக்கூடிய நேரத்த மட்டும் கம்மி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களோட வெயிட்ட வந்து கிராஜுவலா உங்களால குறைக்க முடியும். அந்த மெத்தடுக்கு பேரு தான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியிற மாரி நான் சொல்றேன். இப்ப ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதுல நம்ம காலையில ஒரு 7 மணிக்கு நம்மளோட அந்த மார்னிங் ஃபுட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மார்னிங்ல ஒரு டீயோ, பாலோ ஏதோ ஒண்ணு குடிச்சிருப்போம். மறுபடியும் ஈவினிங்ல நம்ம தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 8 இல்ல 9 மணிக்கு நம்மளோட ஃபுட்ட முடிச்சுட்டு நம்ம படுத்து தூங்கியிருப்போம். இப்ப இந்த பிட்வீன் டைம பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஈவினிங் 7 மணின்றதே வந்து 12 மணி நேரம் ஆயிரும். அதுக்கு மேல நம்ம 8, 9 மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 14 மணி நேரம் நம்ம ஃபுட்ட வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம். அதாவது காலையில 7 மணிலேருந்து நைட்டு வந்து ஒரு 8, 9 மணிக்கு தான் நம்ம சாப்பிட்டு முடிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து இந்த ஈட்டிங் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா, 14 மணி நேரம் சாப்பிட்டுருக்கோம். மீதி இருக்கக்கூடிய அந்த 10 மணி நேரம் தான் வந்து நம்ம சாப்பிடாத நேரம். உங்களுக்கு புரியுது தானே? இப்ப இந்த டைம வந்து நம்ம கம்மி பண்ணி சாப்பிடணும். இப்ப காலையில ஒரு 8 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, நைட் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு, அதுக்கு மேல எதுவும் சாப்பாடு எதுவுமே எடுத்துக்கக்கூடாது, தண்ணிய தவிர. இப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்ம 12 ஹவர்ஸ் வந்து ஃபுட்டு நம்ம எடுத்திருப்போம். மீதி இருக்கிற 12 ஹவர்ஸ் வந்து நம்மளோட உடம்பு ஃபுட் எடுக்காம இருக்கும். இதுதான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒரு ரூல ஃபாலோ பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, 16/8 அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த 16 மணி நேரம் வந்து ஃபுட் எதுவுமே நம்ம உடம்பு எடுக்காம இருக்கணும். இந்த 8 மணி நேரத்தில மட்டும் நீங்க என்ன வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். இதுதான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட ரூல். என்ன அப்படின்னா, நம்ம 16 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும். இந்த 8 மணி நேரம் டைம் இருக்கு இல்லைங்களா? அந்த 8 மணி நேரத்தில நம்ம என்ன ஃபுட் வேணுனாலும், எவ்வளோ வேணுனா சாப்பிட்டுக்கலாம். அப்படின்றது தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட ரூல். கேட்கறதுக்கு வேணா இந்த ரூல வந்து ஃபாலோ பண்றது ரொம்பவே ஈஸி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா வந்து நம்ம சாப்பிடுற நேரத்த கம்மி பண்றதுனால, ஆ நமக்கு அந்த ரெகுலரா சாப்பிடுற டைம்ல ரொம்பவே பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதையும் கண்ட்ரோல் பண்ணி, நீங்க இந்த பிட்வீன் கேப்ல எந்த ஃபுட் வேணா சாப்பிடலான்றது தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட ரூல். ஏன்னா பெருசா வந்து ப்ராப்பரான ஃபுட் தான் எடுக்கணும் அப்படின்றது இதுல எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. என்ன ஃபுட் வேணாலும் இந்த பிட்வீன் 8 ஹவர்ஸ்ல நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்ப மார்னிங் வந்து ஒரு ரொம்ப டிலே பண்ணி ஒரு 10 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7 கிட்டத்தட்ட 7 மணிக்குள்ள நம்மளோட சாப்பாட சாப்பிட்டு முடிச்சோம் அப்படின்னா, பிட்வீன் கேப்ல நம்ம ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ள என்ன வேணுமோ சாப்பிட்டுருக்கலாம். அதுக்கு மேல நம்ம தண்ணிய தவிர வேற எதுவுமே நம்மளோட ஃபுட்டா எடுத்துக்க கூடாது. இது வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட வெயிட்ட வந்து கிராஜுவலா உங்களால குறைக்க முடியும். இந்த ஃபாஸ்டிங்ல நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நெறைய பேர் வந்து இந்த ஃபாஸ்டிங்கோட ரூல் என்ன அப்படின்னா, 16 ஹவர்ஸ் வந்து சாப்பிடாம இருக்கணும். 8 ஹவர்ஸ் வந்து என்ன வேணா சாப்பிடலாம் அப்படின்றதுனால, நெறைய பேரு இத ஃபாலோ பண்றாங்க. இருந்தாலுமே வந்து அன்ஹெல்தி ஃபுட்டா வந்து எடுத்துக்கிறாங்க. நெறைய ஜங்க் ஃபுட்ஸோ, இல்ல அவங்க ரெகுலரா சாப்பிடுற ஃபுட்டே எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அத ஃபாலோ பண்றதுனால அவங்களோட வெயிட் வந்து குறையும். இருந்தாலுமே அன்ஹெல்தி ஃபுட்டா சாப்பிடுறதுனால உடம்புக்கு நெறைய பிரச்சனை வர ஆரம்பிக்கும். வெயிட்டும் கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால இந்த பிட்வீன் கேப்ல வந்து நம்ம எது வேணா சாப்பிடலான்றது ரூலு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி ஹெல்த்தியான ஃபுட்ட நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட வெயிட்ட வந்து சீக்கிரமாவும் நம்மளால குறைக்க முடியும். நெறைய பேர் இந்த விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இத வந்து நான் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து ஃபாலோ பண்ணேன். நல்ல ரிசல்ட் வந்தது. ஆனா அத வந்து ரெகுலரா என்னால ஃபாலோ பண்ண முடியல. இதுக்கு என்ன பண்றது? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. உண்மதாங்க. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க வந்து ரெகுலரா நம்மளால ஃபாலோ பண்றது ரொம்பவே கஷ்டம் தான். நெறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரு 1 மந்த் அந்த மாரி ஃபாலோ பண்ணுவாங்க. இதனால அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கும். ஆனா வந்து இதுக்கு மேல ரெகுலரா அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. இவங்க வந்து இத கைவிட்டுறாங்க. மறுபடியும் வந்து அவங்களோட வெயிட் வந்து ஏற ஆரம்பிச்சிடுது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு 1 மந்த் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா,
அதில உங்களோட வெயிட் குறைஞ்சிருந்தது அப்படின்னா, நீங்க இதுக்கு மேல இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை விட்டுட்டு மற்ற உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் செய்கிறது, ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் அமைச்சிக்கினீங்க அப்படின்னா அதே வெயிட்டில் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து ஷார்ட் டைம் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே கிடைக்குது. உங்களோட வெயிட்டை வந்து 1 மந்த்தோ ஒரு 2 மந்த்தில் டார்கெட் பண்ணி உங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக குறைக்கலாம். ஆனால் லாங் டேர்மாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். லாங் டேர்மில் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றத ரிசர்ச்சில் நிறைய தேடி பார்த்தா அந்த மாதிரி ரிசர்ச் எதுவுமே வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸை வச்சு ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த ஃபாஸ்டிங் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இன்னும் லாங் டேர்ம் ரிசர்ச் எதுவுமே கிடைக்காதனால இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அப்புறம் நிறைய பேர் கேட்குற கேள்வி, இந்த ஃபாஸ்டிங் மெத்தடை யார் யார் ஃபாலோ பண்ணலாம், யார் யார் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. யார் யார் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறம் அவங்களோட வெயிட் வந்து அதிகமாக தான் இருக்கும். அவங்க வந்து அவங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, இவங்க ஒரு 1 இயரோ பால் கொடுப்பாங்க, இல்லை ஒரு 1 1/2 இயர் 2 இயர்ஸ் வந்து பால் கொடுக்குறாங்க அப்படின்னா, எப்போ நம்ம ஃபீட் பண்ணிட்டு இருக்கோமோ அது வரைக்கும் இந்த ஃபாஸ்டிங் மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அது ஒன்ஸ் நம்ம அந்த ஃபீடிங் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளோட வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, எடுத்ததுமே இந்த ஃபாஸ்டிங் மெத்தட் அந்த மாதிரி பண்ணாமல் கிராஜுவலாக அவங்களோட ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளஸ்ஸு சின்ன சின்ன வாக்கிங்கோ எக்ஸசைஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடம்பு ரெடியானதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்டிங் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களோட வெயிட்டை வந்து ஈஸியாக குறைக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்றவங்க அவங்களோட டாக்டர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்றத கேட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். இல்லை மற்றவங்க உடம்புல ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்றவங்க அவங்கவுங்களோட பர்சனல் டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணலாம். மற்றபடி இந்த ஃபாஸ்டிங் மெத்தடை வந்து சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை வந்து லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் நான் ஒரு மெத்தடை சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் வந்து இந்த ஃபாஸ்டிங் மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த ஃபாஸ்டிங் மெத்தடில் வந்து 16/8 அப்படின்ற ரூலை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம இதை ஃபாலோ பண்ணனாலையுமே நம்ம ஒரு 12 ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். காலையில் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா நைட்டு ஒரு 7 மணியோடு நம்ம முடிச்சுக்கணும் ஸ்டார்டிங்கில். அதுக்கு மேலே நீங்கள் ஃபுட்டை தவிர தண்ணி அந்த மாதிரி ஏதாவது வந்து குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை வந்து கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கலாம். காலையில் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா நைட் ஃபுட்டை வந்து ஒரு 6 மணிக்குள்ளே நம்ம முடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்க மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் பண்ணி மார்னிங் ஃபுட்டே வந்து ஒரு 10 அந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சுட்டு நைட் டைமில் ஒரு 6 மணியோட உங்களோட ஃபுட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது உங்களோட டைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைக்க ஆரம்பிப்போம். இது வந்து உடம்புக்கு பழக ஆரம்பிச்சிடும். உங்களோட மெட்டபாலிசமும் வந்து நல்லாவே பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து உடம்பு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிது அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஃபாஸ்டிங்கில் வந்து பிட்வீன் ஃபுட்டு சாப்பிட்ற நேரத்தில் எது வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்துட்டு நம்ம அந்த டைமிலும் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெயிட்டை வந்து ஈஸியாக நம்மளால் குறைக்கவும் முடியும். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளோட வாழ முடியும். நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை என்னால் ஃபாலோ பண்ண முடியலைங்க, என்னோடய வெயிட்டை குறைக்கிறதுக்கு யாராவது பர்சனலாக ட்ரெயின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, என்னால் உங்களோட வெயிட்டை வந்து 21 நாளில் 5 கிலோ வரைக்கும் என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரை நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.